ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி, விஜய், வெண்பா இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறாங்க. ஏன்னா இப்போ கதிரேசனுக்கும் ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்க 3 பேருக்கும் பயங்கரமான சண்டை. எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி ராஜேஸ்வரியோட வீட்டில் தான் இருக்காங்க. ராஜேஸ்வரியோட வீட்டில் இருந்தபோது நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா சர்பத் குடிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா தூக்க மருந்தை கலக்கி வச்சிடுறாங்க. அதையும் மீறி நம்ம மல்லி அதை தெரியாமல் குடிச்சிடுறாங்க. குடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. சோஃபாவில் தான் படுத்து தூங்குறாங்க. ஆனால் நம்ம மல்லி எழுந்திருக்கும் போது பெட்டில் இருக்காங்க. நான் எப்படி சோஃபாவில் தானே தூங்கினேன், இங்கே எப்படி வந்தேன்னு அவங்களே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மல்லி வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா தூக்கத்தில் என்னடா பேச்சு சவுண்டு கேட்குதுன்னு வெளியே வரும்போது கதிரேசன், ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்க 3 பேர் மட்டும் இல்லாமல் நிஷாவும் கூட இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரப்போகுது இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதுக்குள்ளே நம்ம மல்லி வந்ததை பார்த்துட்டு ராஜேஸ்வரி அப்படி தலைகீழாக மாறிட்டாங்கன்னு சொல்லலாங்க. என்ன அப்படின்னா கதிரேசனுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. நீ எதுக்காக இங்கே வந்திருக்க இந்நேரத்துக்கு? யோ வெளியே போயான், வெளியே போன்னு சொல்லிகிட்டே இருக்க, நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டு நின்றுட்டு இருக்க, ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு, நீ இப்போ போக போறியா இல்லையா, நான் செக்யூரிட்டியை கூப்பிட்டு உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா? ஸோ இந்த அளவுக்கெல்லாம் மாறிட்டாங்க. என்னடா நடக்குது இங்கே? ஏய் ராஜேஸ்வரி, நாளைக்கு மட்டும் கோர்ட்டில் மட்டும் நீங்கள் உண்மையை சொல்லலை, நான் சொன்ன மாதிரி அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமாக வந்து திட்டிக்கிட்டே அவர் வெளியே போகிறாங்க. இங்கே என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மல்லி யோசனை பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது, நம்ம ரஞ்சிதா விஜய் தான் அனாமிகா கொண்டாங்க அப்படின்றதுக்கான சாட்சிகள் சொல்ல ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபைல், டாக்குமெண்ட் இது எல்லாமே வந்துட்டு மறுபடியும் நம்ம மல்லி கதிரேசன் கிட்ட போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸை கேட்க போகிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் விஜய்கிட்டையும் நம்ம மல்லி போய் சொல்லி எல்லா பிளானும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.